ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் பீட்ரூட்டை வச்சு ஒரு சுவையான ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பீட்ரூட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் எப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அதோட சத்துக்களும் கிடைக்கும். நாம் எப்படி செய்கிறதுன்னு இனி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் எடுத்த பீட்ரூட்டை எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், பீட்ரூட்டு நல்லா கொதி வந்துச்சு. கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் வற்றி பீட்ரூட்டும் நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வைக்கலாம். அதுக்கப்புறமா நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்கிற அந்த பீட்ரூட்டை எல்லாம் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பீட்ரூட்டையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் அரை கப்பு கெட்டியான புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் எடுத்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தயிரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் விழுதை நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பீட்ரூட்டு, அந்த தயிர், சுகர் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்க்குறதுக்காக ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. அதில் ஒரு அரை கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சலிச்சாச்சு. அதுக்கப்புறமா இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். 1 நிமிஷத்துக்கு நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகும்படி நல்லா கலந்து விடுங்க. பீட்ரூட்டை நம்ம வேக வச்சு சேர்த்ததால் அதில் உள்ள பச்சை வாசனை எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிஞ்சு சால்ட் இதை கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ நமக்கு கேக் செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா நான் கேக் செய்கிறதுக்காக ஒரு கேக் மோல்டு எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் சில்வர் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு சில்வர் கப் ஒன்று எடுத்திருக்கேன். இது ரெண்டுலேயுமே நம்ம கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். எல்லா இடமும் படுற மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு அதில் நம்ம கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம். மாவு தூவிட்டு எல்லா இடமும் படுற மாதிரி ஒரு தட்டு தட்டி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா இதெல்லாம் போட தேவையில்லை. இப்போ என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் எப்படி பண்ணுறேன். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடியாக வச்சுருக்க அந்த மாவை இதில் ஊற்றிக்கலாம். மேலே வர ஊற்றாதீங்க மாவை, ஒரு 3/4 அளவு ஊற்றினாலே போதும். அப்போ தான் நமக்கு வந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். மீதி இருக்கிற மாவை இந்த கப்பில் ஊற்றிக்கிட்டேன்.
இப்போ இது மேலே நான் கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட நட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது மேலே போட்டுக்கோங்க. இனி நாம் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம். இது மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இதில் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற இந்த மாவை மெதுவாக இதில் தூக்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் விசில் போடாமல் இதை சிம்மிலேயே வச்சு வேக விடலாம். இப்போ பாருங்கள் 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு, ஒட்டாமல் வந்திருக்கு. இதை நம்ம இனி ஆற விட்டு ஒரு தட்டுக்கு மாற்றலாம். இந்த மாதிரி தட்டினாலே போதுங்க, வந்துடும். இப்போ பாருங்கள் நம்முடைய சூப்பரான சுவையான ஹெல்த்தியான பீட்ரூட் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ஒரு தடவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் அண்ட் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.